உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சம்திங் கால்ட் யுவர்ஸ் த ரிதம் ஆஃப் ஸ்டபன் ஹார்ட்ஸ் அப்படின்ற இந்த புக்கு என்னுடைய முதல் டெபியூ புக்காக வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்கும் போது என்னிலேருந்து எப்போ லான்ச் ஆக போகுது, எப்போ கவர் பேஜ் ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவீல் வந்து பண்ணுறேன். ஏன்னா ஆனால் இன்னும் டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. புக்கு ஃபுல்லாக எழுதி முடித்தாச்சு. புக்கோடைய டிசைனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்ற போது சரி எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கலாம் இந்த விஷயத்த. நம்மளுடைய புது ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து சூப்பரான ரைட்டர் அப்படின்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிக்கல. நான் எழுத ஆரம்பிக்கும்போது நான் எதுவாவது எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் தான். எழுத ஆரம்பித்த முதல் கதையே புக் ஆகிடுச்சாடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அது ஆகலை. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஆனால் நான் அதை விடலை. நான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்த புக்கு எழுதினேன். ஒரு 3-4 சாப்டர் கிட்டே எழுதினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா எழுதி முடித்தோடனே ஸ்டக்காகி நின்னேன். அதுக்கடுத்தது அதை அப்படியே பாஸ் பண்ணேன். எனக்கு வந்து அங்கேருந்து எழுத முடியுமா அப்படின்ற செல்ஃப் டவுட்டும் வந்துச்சு. நம்மளால் எழுத முடியாதா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட்டும் வந்துச்சு. அதுக்கடுத்தது அங்கேருந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 1-2 பேருக்கு மட்டும் நான் தெரியும் நான் வந்து புக்கு எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் மூலமாக நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பழைய கதையை விட்டுட்டு அந்த பழைய கதை இருக்குது, அதை நான் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் எழுதி முடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட புது கதையை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணேன். அந்த புது கதை தான் கடைசியாக வந்து சம்திங் கால்ட் யுவர்ஸ் ரிதம் ஆஃப் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்ற இதுவில் வந்து புக்காக வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய கைக்கும் வந்து வரும். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இது 2த்துலேயுமே அவைலபிள் இருக்கும். ஸோ அதை எப்போத்துலேருந்து அவைலபிளாக இருக்கும், எப்போ வந்து வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அதே மாதிரி கவர் டிசைன் என்ன, கவர் பேஜ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற க்யூரியாசிட்டிலாம் தாண்டி இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக்கோடைய டைட்டில் எப்படி இருக்குது, உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த புக்கோடைய ஜேர்னி பற்றி நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு வீடியோவை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த எல்லாருக்குமே வந்து புக் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் எழுதுனது வந்து பேப்பரில் எழுதலை. நான் வந்து கீப் நோட், ஃபோன் மூலமாகவே கீப் நோட்லேயே தான் டைப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல் இதுவுமே. சரி லேப்டாப்பில் டைப் பண்ணலான்னு பார்த்தேன். லேப்டாப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்ம ஃபோன்லேயே டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் புக்குமே நான் எழுதுனது வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஃபோன்லேயே நான் டைப் பண்ணி அப்படியே என்னுடைய மொத்த உழைப்பையும் போட்டு நான் எழுதியிருக்கேன். இது கூடிய சீக்கிரத்தில் வரும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து ரொம்ப ஹோப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டோனி சொல்கிற மாதிரி தான் ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ட்ரஸ்ட் த ப்ராசஸ்.